திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது தவறுகளாக பேசினால் நான் குரல் கொடுப்பேன். எதற்காக குரல் கொடுப்பேன்? சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும்போது என்றால் நான் உண்மையான தோழமையாக இருக்கிறேன். அதுதான் நம்ம இந்திரா காந்தியும் தலைவர் ராஜீவ் காந்தியும் இன்றைய தலைவர் ராகுல் காந்தியும் சொல்லிக் கொடுத்தது. எங்கு நாம் இருக்கிறோமோ அங்கு உண்மையாக இருக்க வேண்டும். யாரை அடையாளப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய கருத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் வேறு. ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கென்று கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் வேறு. பிற கட்சிகளுக்குள்ள கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் வேறு. அதற்காக நம்முடைய கட்சி கட்டமைப்பை வலிமை பெற செய்யக்கூடாது. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னால் அது தவறு. என்னுடைய தார்மீக உரிமை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. இந்துக்களிடம் போனால் காலையில் ஓம் என்று எழுதுவார்கள், இஸ்லாமியரிடம் சென்றால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள், கிறிஸ்தவரிடம் சொன்னால் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவார்கள், இந்திய தேச பற்றாளரிடம் சென்றால் இது என்னுடைய நாடு என்று சொல்லுவான். காங்கிரஸ்காரனை காலையில் கேட்டால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைக்க மாட்டோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இணக்கமாக இருக்கிறோம் என்று பேசினால் அவர்கள் ரசிப்பார்களா? நாம என்றால் ரசிக்க மாட்டார்கள். நமக்கென்று ஒரு கொள்கை, நமக்கென்று பாதை எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி வேறு. தேர்தல் காலங்களில் கூட்டணி வைக்கிறோம். பாசிசத்தில் எதிர்க்கும் போது தைரியமாக எதிர்க்கிறோம், தோழமையோடு சேர்ந்து எதிர்க்கிறோம். நீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கமும் நீட்டை எதிர்க்கிறது. இன்று இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நாம் ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம். அது வேறு, இது வேறு. ஆனால் நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது மட்டும் போதாது. வலிமையா இல்லையா என்று கேட்கலாம். வலிமையாக இருக்கிறது. வாக்கு வங்கியை இன்னும் மேலெடுத்து செல்ல வேண்டும். ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷன் செட்டப், ஓட் பேங்க் இன்கிரீசிங், இந்த ரெண்டு தாரக மந்திரம் தான். இதை செய்யாம கூட்டணி கட்சிகள் எங்களை மதிக்கவில்லை, குறைத்து மதிப்பிடுகிறார்கள், தொகுதி கொடுப்பதில்லை என்று எந்த மாவட்டத்தில் போனாலும் இந்த பிரச்சனை அங்கிருந்து புறப்பட்டதுதான் இது. ஒரு தோழர் கேட்கிறார், தொண்டர் கேட்கிறார், நாங்கள் எவரையாவது இப்படி இருக்கிறது என்றால் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவரை கட்டு கழித்து விட்டு நாம் புறந்தள்ளி விட்டு போக முடியாது, அதை கடந்தும் போக முடியாது. இந்த கட்சி ஏற்படுத்தியது ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, வாய்ஸ்லெஸ் பீப்புள், குரலற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் பேர் இயக்கம். குரலற்றவர்களாக இயக்கப்பட்ட கட்சியில குரலே கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் அது அநீதி. எல்லோரும் பேச வேண்டும், எல்லோரும் வாதம் செய்ய வேண்டும். தலைவர் அண்ணன் தங்கபாலு இருக்கிறார், அண்ணன் ஈவிகேசா இளங்கோவன் இருக்கிறார், அண்ணன் கிருஷ்ணசாமி இருக்கிறார், அண்ணன் திருநாவுக்கரசர் இருக்கிறார், அண்ணன் அழகிரி இருக்கிறார். இவர்கள் காலத்தில் அந்த பரிணாம வளர்ச்சி, அந்த காலகட்டம் அரசியல் செய்தார்கள், கட்டமைப்பை வலிமையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பாசிசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 10 விழுக்காடு 11 விழுக்காடு என்று பிஜேபி கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது. நாம் என்ன அரித்தமெட்டிக் சயின்டிபிக் கால்குலேஷன் சொன்னாலும் அவன் ஒரு கணக்கு சொல்றான். ஆனால் இதை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. இனிமேல் தான் இந்த காலகட்டத்தில் நாம் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை எட்ட வேண்டும். அப்படி எட்டினால்தான் இந்த பாசிசத்தை ஒழிக்க முடியும். கட்டமைப்பை வலிமை பெற செய்யாத சட்டமன்ற கட்சி தலைவர் சொன்னார், உழைப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. உழைப்பவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் ஒற்றுமையாக கட்சியை நடத்துவதற்கு மட்டும்தான் பதவிகளும் பொறுப்புகளும் அளிக்கப்படும் என்பது மாற்று கருத்து கிடையாது. ஒருவேளை அதிலிருந்து விலகுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறது, இதை செய்ய முடியவில்லை என்றால் அன்றே நான் இந்த பதவியில் இருக்க மாட்டேன், தொண்டனாக தான் இருப்பேன். நாங்கள் எல்லாம் சாதாரணமாக தொண்டர்களாக இருந்து வந்தவர்கள். இதை கூட தலைவர் பதவி என்று என்றுமே நாங்கள் அதை உள்வாங்கி இருக்கிறார். ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். பொறுப்பு என்பது தூய் ஒரு பொறுப்பு. கட்சியுடைய கொள்கை கோட்பாடை எடுத்து செல்ல வேண்டியது, மக்களிடம் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கொள்கையை பேச வேண்டியது. இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லுகிறார்? எதற்காக ராகுல் காந்தி தேவை? எதற்காக காங்கிரஸ் பேர் இயக்கம் தேவை? எதற்காக பாஜகவுடைய சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டும்? எதற்காக பாஜகவுடைய அரசியல் அரங்கத்தில் வெளியேற்ற வேண்டும் என்ற பதிவு நமக்கு தேவைப்படுகிறது. ஆகையால் ஒரு காலகட்டத்திற்கு ஒரு பரிணாம வளர்ச்சி அரசியலில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும், வாக்கு வங்கியை இன்னும் மேலே உயர்த்த வேண்டும். இப்படி இருந்தால்தான் ராஜீவ் காந்தி அவர்கள் கடைசியாக
1989 20 விழுக்காடு வாக்குகளை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பெற்று தந்தாரே, அதை நாம் இலக்கை அதை விட தாண்ட முடியும் என்ற கோணத்தில் பணியாற்ற வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடைசியாக தமிழ்நாட்டிற்கு வரும்போது திருநெல்வேலியில் இருந்து மதுரைக்கு ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருக்கிறோம். போகும்போது மேகங்கள்லாம் சூழ்ந்து கொண்டது. மீண்டும் திருநெல்வேலி நோக்கி அதை செலுத்துகிறார். மீண்டும் திண்டுக்கல் நோக்கி செல்லுகிறார். சுற்றி மேகம் ஆடுகிறது. அவர் கையை இறுக்கி மேலே பிடிக்கிறார். பிடிக்கும் போதெல்லாம் என்னுடைய நினைப்பு பார்வை எல்லாம் எங்கே போய்விட்டது. ஒரு நாளும் ஒரு நொடியும் விமானத்திலும் ஹெலிகாப்டரிலும் பயணம் செய்து பணயம் வைத்து அனைத்தையும் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரே, நம்முடைய மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், பெருந்தலைவர்கள் என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறோமே, நாம் எல்லாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் ஒருபுறம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மிகப்பெரிய இயக்கம் அது. என்னுடைய தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் சொல்லுவதெல்லாம், யாரையும் நாம் வெறுப்போடு பார்க்க வேண்டாம், ஒற்றுமையோடு பாருங்கள். இந்த உண்மையும் ஒற்றுமையும் தான் காங்கிரஸ் பேரியக்கத்தை மேலோங்கி எடுத்து செல்லும். எனக்கு ஒரு 500 பேர் இருப்பாங்க, நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். ஒரு 1000 பேர் இருப்பாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண, கூப்பிட்டு குரலுக்கு வருவாங்க, அது கட்சி ஆயிடும். நான் கூட்ட நேரத்துக்கு 1000 பேர் வராங்க, 500 பேர் சேர்க்கிறேன் அப்படின்னா காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கை கோட்பாடு அதை உள்ள வாங்கணும். வெறுப்பு அரசியல் செய்யக்கூடாது. பல இடத்தெல்லாம் பார்க்கிறேன், எல்லாரையும் திட்டுறது, எல்லாரையும் பேசுறது, போஸ்டிங் பண்றது. யாருக்கு எதிராக செய்யறீங்கன்னா உங்களுக்கு எதிராக செய்து கொண்டு கட்சிக்கு எதிராக செய்யறீங்க. ஆனால் இந்த வெறுப்பு அரசியல் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தின் சித்தாந்தம் கிடையாது. இது RSS உடைய சித்தாந்தம். RSS சித்தாந்தத்தை யாரும் உள்வாங்க வேண்டாம். கோபப்படுவது, வெறுப்படைய வைப்பது, நம்முடைய தோழர்களுக்குள்ள ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வதெல்லாம் RSS உடைய சித்தாந்தம். மகாத்மா காந்தி நமக்கு அதை போதிக்கவில்லை. ஜவஹர்லால் நேரு அதை போதிக்கவில்லை. மிகப்பெரிய பெருமகனார், செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர், 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர், வாழ்க்கை இன்பம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு சோகத்திலே வாழ்ந்தவர். ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முந்தைய தலைவர் மோதிலால் நேரு 2 முறை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். அவர் 1939 மறையும் போது தன்னுடைய மகன் பிரதமராக வருவான் என்ற இதையெல்லாம் அவர் செய்தார். தன்னுடைய மகன் இந்த நாட்டை ஆளுவான் என்றதற்காக சிறைப்பட்டு தன்னுடைய தொழிலை விட்டு பணத்தை எல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு நாட்டிற்கு மறுத்து நிற்பார். இதையெல்லாம் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 10 மாவட்டங்களை நாம் முடித்திருக்கிறோம். இன்னும் 28 ரெவென்யூ மாவட்டங்களுக்கு வரவிருக்கிறோம். ஆகவே இதை முடித்துவிட்டு பிறகு நிர்வாகிகளை எப்படி மாற்றி அமைப்பது, கண்டிப்பாக ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன். உழைப்பவர்கள், உண்மையானவர்கள், ஒற்றுமை நோக்கி பயணம் செல்கிறவர்கள் இந்த இயக்கம் என்றுமே கைவிடாது. அவர்கள்தான் அலங்கரிக்கப்படுவார்கள். இந்த கட்சி அவர்கள் தான் ராகுல் காந்தியுடைய கனவை நினைவாக்க வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் பேரியக்கம் என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் மேலும் மேலும் வாழ வேண்டும், வளர வேண்டும். ஒரு நிறுவனம் இருக்கிறது என்றால் அந்த நிறுவனத்திலே யார் தலைவர் உறுப்பில் இருக்கிறாரோ அதை பொறுத்துத்தான் அந்த நிறுவனம் வளரும். ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த குடும்ப தலைவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் அந்த குடும்பம் வளரும். அதே போன்ற ஒரு கட்சியில வட்டார தலைவராகட்டும், மாவட்ட தலைவராகட்டும், நீங்கள் எப்படி பணியாற்றுகிறீர்களோ அப்படிதான் அந்த இயக்கமும் வளரும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகவே நேரமாகிவிட்டது. 5:30 விமானத்தை பிடிக்க வேண்டும். இடையில ஒரு வேலை வைத்திருக்கிறார். என் அருமை தலைவர் பெருமக்களே, மீண்டும் சந்திப்போம். உங்களை சந்திப்பதற்கு நான் மாவட்டந்தோறும் வட்டாரந்தோறும் வரவிருக்கிறேன். இங்கு ஒரு கோரிக்கை வந்தது, பாத யாத்திரை செய்ய வேண்டும் என்று. நான் ஏற்கனவே தலைவர் ராகுல் காந்தியிடமும் தலைவர் அஜய்குமாரிடமும் ஏற்கனவே வாதித்து வைத்திருக்கிறோம். வருவோம். கிராமங்களில் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் கால் பெறாத இடமே இருக்கக்கூடாது. உங்கள் முன்னாடி இருந்து நான் நடப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த யாத்திரையை தொடங்குவோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அனுமதி பெற்று நான் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கால்படாத கிராமமே இல்லை என்ற பாத யாத்திரையை துவக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.